ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதிய நகை வாங்கும்போது நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புதுசாக ஒரு நகை வாங்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து கூடியிருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் எல்லா ஆப்லேயுமே வந்து கோல்டு ரேட் என்ன இருக்குன்றது தெரிஞ்சிடும். நீங்கள் 9:30க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து கோல்டு ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் கோல்டு வாங்கலாமா வேண்டாம்னு கூட முடிவு பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு ரேட்டு யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அசோசியேஷன் ரேட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கோல்டு ரேட்டு வந்து கம்பேர் பண்ணணும். எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சரவணா எல்ஐட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக இருக்கும். ஒரு 50 ரூபாலேருந்து 60 ரூபா அந்த மாதிரி வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பீமா ஜுவல்லரியில் சில பீமா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட இவங்கள்ட்ட வந்து கம்மியாக இருக்கும். அது மாதிரி தனிஷ்கு ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் ரேட்டு வந்து ஒவ்வொரு ஷாப்பில் எப்படி போடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கோல்டு ரேட்டு தான் வந்து போடுவாங்க. ஸோ நான் சொன்னோம்னா கோல்டு ரேட் வந்து எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னா சரவணா ஸ்டோர் எல்ஐட்டில் இங்கே வந்து 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும். சூப்பர் சரவணா ஸ்டோர்லேயுமே வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும். கோல்டு ரேட் வந்து எங்கே அதிகமாக இருக்கும், இப்போ எல்லா சொல்லி ஷாப்லையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9300 இருக்குது அப்படின்னா தனிஷ்குல வந்து 9360 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் கோல்டு ரேட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு எந்த ஷாப்பில் போகணுமோ நீங்கள் அந்த ஷாப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேஸ்டேஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 10%, மேக்ஸிமம் பார்த்தீங்க 15% வேஸ்டேஜ் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஜுவல்ஸ் வாங்குறது வந்து பெனிஃபிட்டாக இருக்காது, நமக்கு லாஸ் தான். ஏன்னா வந்து 10%லேருந்து 15%குள்ளே சூப்பர் டிசைன்லாம் வந்து இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து எடுக்கலாம். ஸோ 10 டிசைனுக்குள்ளேயே வந்து டிசைன் வந்து நல்லா இருக்கும். எந்த நீங்கள் ஷாப் சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே டிசைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்து நீங்கள் அந்த ஷாப்பில் வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஜுவல்ஸ் வந்து இருக்குது ஆனால் அது 15% சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜுவல்ஸில் வந்து வேறு ஷாப்பில் அதே ஜுவல்ஸுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த ஷாப்பை வந்து சூஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஒரு ஷாப்பில் பார்த்துட்டு அதே ஷாப்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. 2-3 வாட்டி ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து எஸ்டிமேஷன் வந்து கேட்டுக்கோங்க. இந்த ஜுவல்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து வேஸ்டேஜ் வந்து அந்த கடைக்காரங்க போடுறது தான். இது வந்து எல்லா ஷாப்லேயும் ஒரே வேஸ்டேஜ் அப்படின்றத சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஷாப்புக்கும் வந்து அவங்கவுங்க வேஸ்டேஜ் வந்து தனித்தனியாக அவங்கவுங்க போட்டுக்குவாங்க. இப்போ காயினோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2% இருக்குது. மேக்ஸிமம் வந்து 2% கொடுத்து வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ 3, 4, 5லாம் வந்து கொடுத்து வாங்குறது வந்து காயினுக்கு வந்து வாங்குறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 2% உள்ள காயின் வந்து வாங்கலாம். சில ஷாப்பில் வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜே வந்து இருக்காது. சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 1% வந்து இருக்கும். இப்போ சரவணா சில்வரத்துலலாம் 1%, லலிதா ஜுவல்லரி 1%. ஸோ இந்த மாதிரி வந்து 1%ல் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு காயின் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் காயின் தான் வந்து சேவ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு வே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ். ஸோ வேஸ்டேஜ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் டைமில் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் டைமில் கூட நீங்கள் காயின் வாங்கி சேவ் பண்ணிக்கலாம். காயின் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் சேவ் பண்ண பாருங்கள். ஏன்னா வேஸ்டேஜில் ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து போயிடும். இல்லை நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்கணும் அப்படியும் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டாக நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா மொத்தமாக 1 கிராம் 2 கிராம் மண்ணெல்லாம் வாங்க முடியாது. கொஞ்சமாக சேர்க்கணும் அப்படின்னா டிஜிகோல்டு பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டிஜிகோல்டு வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பெனிஃபிட்டில் வந்து அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து டேலி ஆயிரும். 100 ரூபான்ற போது நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 2 கிராம் 3 கிராம் வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ 11 மந்த்துன்ற போது ஃபஸ்ட்டு 75 டேஸில் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ எந்த டிஜிகோல்டாக இருந்தாலுமே சேவ் பண்ணிடுங்க. பியூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ 916, 22 கேரட்டு, பிஐஎஸ்எல் மார்மார்க்கு அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்கும். இப்போ நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா HOD நம்பரும் எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயுமே வந்து காயின் வாங்கினா கூட HOD நம்பர் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் பிஎஸ் ஆப்பில் வந்து போட்டு HOD நம்பர் போட்டிங்க அப்படின்னா அது எப்போ தயாரித்தது எங்கே தயாரித்தது எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் வாங்குகிற நகை வந்து பியூரிட்டி இருக்கா, 916 HOD நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க.
இப்போ பாப்புலராக இருக்க ஜுவல்லரி ஷாப்பில் வந்து எப்படியுமே வந்து HOD நம்பர் எல்லாம் இருக்கும். இப்போ சின்ன சின்ன கடையில் தான் நான் வாங்குவேன் அப்படின்றபோது HOD நம்பர் அங்கே இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சின்ன கடையிலுமே HOD நம்பர் போட்ட ஜுவல்ஸ் வந்து இப்போ சேல்ஸ் தான் பண்ணுறாங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து சில ஷாப்பில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஹால்மார்க் மட்டும் போட்டிருக்கோம். இந்த ஸ்கொயர்டு மாதிரி இருக்குல்ல, சொந்தமாக ஹால்மார்க் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அதில் 22,916 அந்த மாதிரி மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 916 அந்த BSC ஹால்மார்க்கில் அந்த ஹால்மார்க்கு 22 கேரட், அதுக்கப்புறம் HOD நம்பர், இது எல்லாமே இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கான்றதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இப்போ வாங்குறத வாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்குமே தான் சார்ஜ் வந்து பே பண்ணுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் ஜுவல்லரி வந்து டோன்ட் பை அப்படின்னு நான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் கல் வச்ச நகை வந்து எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுலேயே வந்து மேக்ஸிமம் வந்து வெயிட் வந்து கவர் ஆயிரும். அதனால் ஸ்டோனுக்குமே வெயிட் வந்து லெஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்டோனுக்குன்னு தனியாக வந்து கழிச்சிட்டு நம்ம வெயிட்டுக்கு இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோனுக்குள்ளதை வந்து கழிச்சிட்டு நம்ம எவ்வளோ தங்கம் மட்டும் இருக்கோ அதுக்கு மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கினா கூட ஓகே. நீங்கள் ஸ்டோனுக்கும் சேர்த்து நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்காதீங்க. திரும்பி வந்து நீங்கள் ஸ்டோனுக்கு பே பண்ணி வாங்கியிருப்பீங்க. திரும்பி ரிட்டன் கொடுக்கும்போது அந்த ஸ்டோன்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு வெறும் தங்கத்தை மட்டும்தான் ரிட்டன் எடுத்துக்குவாங்க. அதனால் இது நமக்கு ரொம்பவே வந்து லாஸு. ஸ்டோன் ஜுவல்லரிலாம் உங்களுக்கு ஆசையாக இருக்குது, நம்ம போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோனுக்கு வந்து சார்ஜ் வந்து லெஸ் பண்ணிடுவீங்களா, ஸ்டோனோட வெயிட்டை வந்து லெஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்றத கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஜுவல்ஸு வாங்கலாமா வேண்டாமன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. 6th பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட், பிளாட்டினம்லாம் பை பண்ணாதீங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்றதை சொல்கிறேன். இப்போ டைமண்டோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 35% வந்து போடுறாங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். பிளாட்டினோக்கும் 35% வந்து போடுறாங்க. நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணி ஜுவல்ஸ் வாங்கணுமான்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இல்லை நான் வாங்குவேன், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, டைமண்ட் போடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் கோல்டில் சேவ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிக் ஜுவல்லரி வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஸோ இதை பார்த்தாலுமே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி தெரில. மேக்ஸிமம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய பாயிண்ட் வந்து நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கன்றதை மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அன்லிமிட்டெட் வேஸ்டேஜ் இருக்கான்றதை கேட்டுக்கோங்க. ஒரு 18% வரைக்கும் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜ், மினிமம் வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குது, 15%, 16%, 18% வரைக்கும் தான் அவங்க வேஸ்டேஜாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே. நோ வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லை அப் டு 18% வரைக்கும் ஃப்ரீயா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நகைச்சீட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 50% வேஸ்டேஜ், அந்த பாதிக்கு பாதி நீங்கள் கட்டணும், முக்கால்வாசி கட்டணும், அந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா அங்கே வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து 50% தான் பே பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் அவங்க 20% வந்து வேஸ்டேஜ் வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு வே தான். இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஒரு பழைய நகை பிஞ்சிருச்சு, புதுசாக போட்டுட்டு எடுக்கிறது பதிலாக இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணிடுங்க. இல்லை மொத்தமாக உங்கள்கிட்ட ஒரு பைசா வந்து இருக்குது, இப்போ 1 லட்சம் நான் கையில் வச்சுருக்கேன், இப்போ எனக்கு நகை தேவைப்படல, ஆனால் நெக்ஸ்ட் இயர் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் வேஸ்டேஜ் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் அந்த 1 லேக் வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணிடுங்க. இந்த ஃபிக்ஸ்டு உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் பண்ணிடலாம். இல்லை பழைய நகை வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா கூட இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் புது நகையை வந்து எடுத்துக்கோங்க. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் ஒரு 11 மந்த் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் நகை எடுத்துக்கலாம். அதுவுமே நீங்கள் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அந்த கோல்டு ரேட்டுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு அதே கோல்டு ரேட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வாங்குகிற நகை வந்து கரெக்டாக வந்து அந்த மில்லிகிராம் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. சில இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணல, அதனால மில்லிகிராம் வந்து கம்மியாக காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதிலலாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எவ்வளோ மில்லிகிராம் வந்து காட்டுது அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த நகை வந்து அவங்க டேக்கில் போட்டிருக்க மாதிரியே வெயிட் இருக்கான்றதை செக் பண்ணி வாங்குங்க.
நெக்ஸ்ட் 11th பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ஸ். இதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கே பேகு தராங்க, பாக்ஸ் தராங்க, ஹேண்ட் பேக் தராங்க, ஃப்ரீ ஷிப்பிங், அந்த மாதிரி ஃப்ரீ ஷாப்பிங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதனால அந்த ஸ்கீமை வந்து நான் போட்டேன், ஜாயின் பண்ணேன் அப்படின்னு அந்த கடையில் வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் அந்த கடையில் வந்து உண்மையிலுமே வந்து வேஸ்டேஜ் எப்படி இருக்குது, நகை டிசைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேகு பாக்ஸு இதெல்லாம் பார்த்தா நானே ஆசைப்படுவேன். பட் அதுக்காக வந்து நம்ம ஸ்கீம் வந்து போடணும், அதுக்காக வந்து இங்கே கடையில் நகை வாங்கணும் அப்படின்றத டார்கெட் வந்து வச்சுக்காதீங்க. பைபேக் அப்படின்னா நீங்கள் பழைய நகை ஒரு கடையில் வாங்கியிருப்பீங்க. இப்போ ஜிஆர்டிலே ஒரு நகை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே கொடுத்து புது நகையாக வந்து வாங்குறது வந்து பெஸ்ட்டு. இப்போ ஜிஆர்டிலே கொடுத்து ஜிஆர்டிலே வாங்கணும் அப்படின்னா அவங்க வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க. இந்த கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் பண்ணுவாங்கள்ல, அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதே வேறு கடையில் எடுத்துகிட்டு இப்போ ஜிஆர்டியில் கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து லெஸ் பண்ணுவாங்க. அதனால் புதுசு வாங்கணும், பழையசு உடஞ்சிருச்சு, அதெல்லாம் ஒரே கடையில் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வேஸ்டேஜில் வந்து கொஞ்சம் லெஸ் ஆகும். இப்போ உடனே ஒரு பழைய நகையை கொடுத்துட்டு உடனே எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த கடையில் பழைய நகையை பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அதே கடையில் கொடுத்துட்டு புதுசு வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நகை ஆசாரிகிட்ட வந்து நம்ம நகை வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து வேஸ்டேஜ் வந்து 10-15% வந்து போடுறாங்களா, எவ்வளோ போடுறாங்கன்றதை கேட்டுக்கோங்க. 916 ஹால்மார்க் HOD நம்பர் எல்லாம் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ வந்து HOD நம்பர் வந்து நகை ஆசாரிங்க வந்து பண்ணுறதில்லன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வச்சுருக்க ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நகை ஆசாரிங்க வந்து செஞ்சது தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா 916 ஹால்மார்க்கு 22 கேரட் இது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த HOD நம்பர்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அது வந்து நாங்கள் நகை ஆசார்கிட்ட செஞ்சுருக்கோம். ஆனால் அந்த கோல்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது மட்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து அந்த நகையை போய் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 916 இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஓகே, எங்களுக்கு இது ஓகேவே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து வச்சுருக்கோம் அந்த ஜுவல்ஸை. வேறு எதுவுமே அந்த பழைய ஆசாட்டை செஞ்ச நகை எதுவுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணலை. இப்போயுமே நாங்கள் ஆசாட்டை கொடுத்து நகை வந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா அவங்கள்ட்ட சுத்தமாக வந்து தங்கம் வந்து இருக்குது, 916 தான் நமக்கு செஞ்சு தராங்க அப்படின்றது இது எங்களுக்கு ஓகே அப்படின்னு நாங்கள் அவங்கள்ட்டே வந்து நகை செஞ்சு வாங்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எங்கே பெஸ்ட்டு அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். சரவணா எலைட்டு, கஜானா, ஏஆர்சி, பீமா ஜுவல்லரியில் வந்து பழைய நகையை கொடுத்துட்டு நீங்கள் புதுசு எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப்ல வேறு எதுவும் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். ஸோ பார்கின் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜுவல்ஸ் வந்து எடுக்க போகணுன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா வீக் டேஸில் வந்து போயிடாதீங்க, ஸ்கூல் டேஸில் வந்து போங்க. அப்போ தான் வந்து நம்ம பேசி எப்படினாலுமே வந்து வேஸ்டேஜில் கொஞ்சம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். ஹரிபரியாக இருக்கும் போது நீங்கள் அப்போ போயிட்டு எனக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த கஸ்டமர் அவங்க பார்த்துட்டே இருக்கணும். இதே நீங்கள் ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்க, நீங்கள் ஒரு 2-3 கஸ்டமர் தான் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபெஸ்டிவல் டைம்லாம் போயிட்டு நம்ம வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம போகிற டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டேஸில் போனீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணி ரொம்பவே வந்து கொடுப்பாங்க. ஓகே, எனக்கு தெரிந்த பாயிண்டெல்லாம் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இதை தவிர வேறு எதுவும் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.